கூப்பிட்டா வரமாட்டாங்க. தீட்சை ஐயோ என்ன வேண்டான்ட்டுருவாங்க. இப்போ நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 நிமிஷம் ஆகுது. அடுத்த ஆளை தான் என்னது சிவபூசை, சிவதீட்சை என்று சாமிக்கு தொண்டும் செய்யணும். ஏதோ ஒரு முறையில் தொண்டும் செய்யறாதான் சாமி நம்மளை பார்ப்பாரு. நம்ம எத்தனையோ கோடி பேர் நிற்போம், சாமி பார்க்க மாட்டாங்க. தொண்டு செய்வரான மாட்டான்னு கேட்கலாம். தொண்டு செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தவங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் உழவார பணி இன்னைக்கு எப்படி வந்திருக்கோம். சுவாமி அடுத்த நிலையான திரு கைலாய வாத்தியத்தை தந்து இன்னைக்கு நம்ம மாவட்டத்திலே நம்ம தான் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த தொண்டையும் சாமி கருணைக்கு வந்து தந்திருக்காரு. அப்போ ஏதாவது ஒரு முறையில் தொண்டு செய்து இந்த இருந்தா சுவாமி வந்து சிவபூசையை தருவார். அடுத்த நிலை என்னதுதான் உங்களுக்கு 84 லட்சம் பிறவி அல்லாமல் முக்தி தான். முக்தினா என்னது? திருவடி பெரு. எங்க போறோம்? இறைவன். இறைவன் எங்க இருக்காரு? உள்ளத்துலதாமா இருக்காரு. ஆனாலும் அவருக்குன்னு ஒரு இடம், எல்லாரும் உள்ளத்துல இருந்தா அவருக்குன்னு வீடு இருக்கும்ல. கூட்டா வந்துருவாரு. பிரகிருதி மாயை. இப்ப நாம இருக்கக்கூடியது என்னது?